ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இட்லி மாவு அரைக்கிறது பார்க்க போகிறோம். இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லலை, பட் இட்லி வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம். நார்மலாக இட்லி அரிசி உளுந்து மட்டும் வச்சு பண்ணாமல் அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கு யூஸ்வலாக வந்து கம்மியாக இருக்கணும்னா 4:1, நான் வந்து 8:2 ப்ரொப்போர்ஷனில் போடுறேன். அந்த 8 வந்து என்னென்ன அப்படின்னாக்கா, ரேஷன் அரிசி தான் ரெண்டுமே. அந்த அரிசிக்கு எடுத்துருக்கிறது ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். குண்டரிசி ப்ளஸ் பச்சரிசி ரேஷன் அரிசி கலந்து வச்சுருந்தேன். ஸோ அது 6 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் 1 டம்ளர் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். ப்ளஸ் இது 1 டம்ளர் வந்து கம்பு, நாட்டு கம்பு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த டம்ளரை வச்சு அதே இந்த இந்த கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் நாட்டு கம்பு. இது 1 டம்ளர். ஸோ பார்த்தீங்கன்னா 6 டம்ளர் அரிசி ப்ளஸ் 1 டம்ளர் கவுனி அரிசி, 1 டம்ளர் நாட்டு கம்பு, மொத்தம் 8 டம்ளர் அரிசி. அப்புறம் இது 8 டம்ளருக்கு ப்ரொப்போர்ஷன் வந்து 2 டம்ளர் உளுந்து வந்து 1 டம்ளர் வெள்ளை உருட்டை எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1 டம்ளர் வெள்ளை கருப்பு உளுந்து, அதுவும் உருட்டு தான், தோலோடு இருக்கும் இல்லையா, அது வந்து 1 டம்ளர். 2 டம்ளர் ப்ளஸ் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் வந்து போட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு டைமுக்கு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி அந்த கலர் நல்லா தெளிவாக தண்ணி வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். தண்ணி வந்து எப்படி வைக்கணும்னா, அரிசிக்கு வந்து மேலே ஒரு இன்ச் அளவுக்கு வைக்கலாம், உளுந்துக்கும் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு. உளுந்து ஊற வர அது பெருசாகும், அதனால் ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 5 hours கிட்ட ஊறணும். கண்டிப்பாக வந்து 5 hours வந்து ஊறி இருக்கணும். ஸோ இப்போ நல்லா ஊறிடுச்சு, 5 hours ஆகிடுச்சு, ஊறிடுச்சு. நம்ம வந்து எடுத்து அரைச்சிக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைப்போம், அதனால் உளுந்து போட்டு அரைச்சிக்க போகிறோம். உளுந்துக்கு வந்து அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியே, ஊற வச்ச தண்ணியை ஒரு பாதி அளவு ஊற்றி அதில் உளுந்து வடிகட்டி போட்டு எல்லா தண்ணியும் ஒரே டைமில் ஆட் பண்ண வேண்டாம். பாதி தண்ணியை ஊற்றி அதை உளுந்து வந்து எடுத்துச்சு. நான் வந்து பாதியாக தான் அரைச்சேன் உளுந்தை. ஏன்னா 2 டம்ளர் உளுந்துங்கிறப்போ மாவு வந்து அரைய பொங்கி வெளில வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவு உளுந்து போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி அப்பப்போ தெளித்து அதே உளுந்து ஊறின தண்ணியே தெளித்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த 1 டம்ளர் கிட்ட உளுந்து இருந்தது இல்லையா, அதையும் வந்து அப்படி தான் எடுத்தேன். ஸோ இது வந்து நல்லா அரைஞ்சி வருது. இந்த உளுந்து மாவு அரைஞ்சிடுச்சா, நல்லா எப்படி அரைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து அம்மா சொன்னாங்க. ஸோ ட்ரிக்ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. மாவு வந்து பார்க்கவே நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக ரொம்ப ரொம்ப குட்டியாக பபிள்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அதுவும் வந்து நல்லா அரைஞ்சிட்டதுக்கு பதம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் பபிள்ஸ் இருந்ததுன்னா அப்பயும் எடுத்துடலாம். இல்லை சில டைம் அந்த மாதிரி ஊதி பார்த்தா கொஞ்சம் பந்தாக குழியாக கூட போகும், அதுவும் கூட பதம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி மாவை நல்லா எடுத்து இப்படி போட்டோன்னா பந்து மாதிரி உருண்டு போய் விழும், ஏன்னா பந்து மாதிரி விழும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பதம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பந்து மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கெலாம். இது வந்து ஜஸ்ட்டு தெரியாதவங்க யாராவது புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை அதை யூஸ் ஆகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்தாச்சு, அந்த உளுந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போது அரிசி வந்து போட்டுடலாம். அரிசியை வந்து ஒரே டைம்லையே தான் போட்டாச்சு. அரிசிக்கும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்காமல் கொஞ்சம் பாதி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வேணுங்கிறது தெளித்து விட்டு அரிசி அரைச்சிக்கலாம். அரிசியோட பதம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரவை பதம் வந்திருக்கும், அந்த சின்ன ரவை இருக்கு இல்லையா, அந்த பதம். ஸோ அப்படி வரப்போ அதை வந்து வழித்து எடுத்துக்கலாம். வழித்து எடுத்துட்டு ஃபுல்லாக வழித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்போவே நம்ம வந்து உப்பு போட்டு கலந்து வச்சுருவோம். ஸோ உப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கூட எந்த உப்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய மாவு அப்படின்றதுனால 2 பாத்திரத்தில் வந்து நான் வச்சுருக்கேன். 2 பாத்திரத்தில் வச்சு இதுக்கு தனியாக உப்பு, அதுக்கு தனியாக உப்பு போட்டேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவுலாம் வலித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு போடுறப்ப நான் அதை சொல்கிறேன். நிறைய மாவு, ஆனால் வந்து சீக்கிரம் காலியாகிடும். பசங்க வந்து இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க லஞ்சு ரைஸ் பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதனால தான் மாவு அரைச்சி வச்சிடுறது. ஸோ இது ஒட்டை வழித்து எடுத்தாச்சு. அதுலேயே கொஞ்சம் கிரைண்டர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டோம். ஏன்னா வந்து பொங்கி ஊற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு. மாவு வந்து இந்த சின்ன பாத்திரத்தில் இது பெரிய பாத்திரத்தில் இருக்கிறதுக்கு அந்தளவு, ப்ளஸ் சின்ன பாத்திரத்துக்கு இந்தளவு போட்டு அது நல்லா கரைச்சி நல்லா கரைச்சி எடுத்துட்டாச்சு. இது யூஸ்வலாக வந்து நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 4:1 ப்ரொப்போர்ஷனுக்கே அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மாவு எல்லாமே ஒட்டுக்கா அரைச்சி ஒரே பாத்திரத்தில் ஊற்றி அதை நம்ம கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா, அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது பொங்கி ஊற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் 2 பாத்திரத்தில் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் தனியாக இது கரைச்சாச்சு, அந்த பாத்திரத்தில் தனியாக கரைச்சாச்சு. இதை வந்து கரெக்டாக ஒரு 9 to 10 hours வந்து கண்டிப்பாக வந்து புளிக்கணும். அப்போ தான் நல்லா அந்த மாவு வந்து பொங்கி வரும். இது வந்து நான் காலையில் ஸ்கூல் பசங்க கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு நான் மாவை எடுத்து ஒரு இட்லி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இது வீடியோ எடுத்தேன். அதனால் மாவு அது கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் மாவு வந்து இப்போது எடுத்து நான் இட்லி ஊற்றுறேன். இது வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன். இட்லி டேஸ்ட்டு டிஃபர் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இட்லி வந்து நல்லா பந்தாக வரும். ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இட்லியும் தோசையும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு வராது, கிறிஸ்பி தோசை வராது. அதே மாதிரி இட்லி வந்து ரொம்ப ஒரு ஒரு நம்ம 100% வந்து அந்த இட்லி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு 90% அந்த ஸ்டிக்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பாஞ்சி இட்லி வந்துருச்சு நமக்கு. இது வந்து யூஸ்வலாக நம்ம இட்லிக்கு என்னென்னலாம் தொட்டுப்போமோ அது எல்லாமே இதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி டேஸ்ட்லலாம் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ பசங்கள்லாம் வந்து தாராளமாக வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பிடிக்காம போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. கலருக்கு வந்து வேணால் அதை ஹெசிடேட் பண்ணுவாங்களா இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்லாயிருக்கும் இட்லி. நீங்கள் வேணால் பிளாக் கலர் இட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும், ஏதாவது சமையலில் ஏதாவது வேணும் அப்படின்னா அதுவும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். குழம்பு மிளகாத்தூள்லாம் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.